ஓகே, நான் ஒரு வசனம் சொல்லி ப்ரேயர் பண்ணி போகிறேன். வசனம் அந்த நாளே சொல்லிட்டோம். வந்து அந்த நாளே நான் வசனம் சொல்லிட்டேன். ஒன்று யோனான் 14 அதிகாரமும் 4 வசனம் சொல்லி 6 வசனமும் சொல்லிட்டேன். அந்த நாளே நான் வந்துச்சு. யோனான் 14 அதிகாரம் 6 வசனம் வந்து யோன் 14 அதிகாரம் 6 வசனம் ரீட் பண்ணுங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. 6 வசனம் வசனம் 6 வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னையிலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். சரி, இப்போ அந்த நாளே அதே வசனம் பார்த்துட்டா உங்களுக்கு இது யோனா 14 அதிகாரம் 6 வசனம் அதே சொன்னார். பட் ஃபர்ஸ்ட் ஒரு வசனமும் சொன்னார். இன்னும் ஹிருதயம் என்ன கலங்காது ஹிருதயம். இந்த 6 வசனம் யார் சொல்லிட்டா? இயேசு சொல்லிட்டேன். திரும்பவும் 6 வருஷம் நம்ம எங்கே சொன்னார்? 6 வருஷம் அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். எஸ், இயேசு ஆண்டவரே ஒரு தொம்மா ஒரு சிஷ்யம் கேட்டுட்டா, ஆண்டவரே நமக்கு பலி தெரியல, பலி எங்கே என்ன பலி தெரியல, பரலோகக்கும் என்ன பலி. பட் இயேசு ஆண்டவர் அங்கே சிஷ்யவுக்கு சொன்னார், நான் தான் ஒளி. அங்கே சொல்ல என்ன சொல்லிட்டா? நான் தான் ஒளி. அப்புறம் திரும்ப நான் தான் சத்தியம். நெக்ஸ்ட்டு நான் தான் ஜீவன். இன்னொரு வழி இல்லை, பரலோகம். திரும்ப பார்த்துட்டு அந்த நாள் அப்போஸ்தல 4 அதிகாரம் 12 வசனம். இப்போ அப்போஸ்தல 4 அதிகாரம் 12 வசனம் இப்போ படிக்கணும். யார் காடிச்சிட்டுன்னா கொஞ்சம் சீக்கிரம் படிக்கணும். அப்போஸ்தல 4 அதிகாரம் 12 வசனம். அவரின்றி வேற நாளும் ரட்சிப்பு இல்லை. அவருக்கு வேறொரு வேற ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கு வானத்தின் நாம் ரட்சிக்கப்பட்டு வானத்தில் கீழிருக்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமங்களால் வேறொரு நாமம் கட்டளைப்படவில்லை இல்லை. வேறொரு இல்லை. நெக்ஸ்ட் அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். 4 அதிகாரம் 12 வருஷம் இங்கே பார்த்துட்டா இந்த உள்ளவர் யாரும் பேர் இல்லை. நாங்களுக்கும் எல்லாருக்கும் ரட்சிப்பை பிடிக்காது. ரட்சிப்போக்காக யார் ஒரு பேரில் ரட்சிப்பு கொடுக்க முடியும்? அதற்காக இங்கே நாங்களும் தெரிஞ்சிச்சு, எல்லா ஜனங்களும் தெரிஞ்சிச்சு, எல்லா தாலுக்கு ஏரியா எல்லா பேர் ஒரு எல்லா மாவட்ட பேர் எல்லா மாவட்டம் எவ்வளோ பேர் தெரிஞ்சிருக்கு, நம்ம ராஜ்யம் எவ்வளோ பேர் இருக்கு, நம்ம தேசம் நம்ம நாடு எவ்வளோ ஃபேமிலி இருக்கோ எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. இயேசு ஆண்டவரே நமக்கு ஒரு வழி ஒரு ரட்சிப்பை கொடுக்க முடியும். இன்னொரு வழி இல்லை, ஒரு இன்னொரு பேர் இல்லை. அப்போஸ்தல 4 அதிகாரம் 12 வருஷம் நான் பார்த்துட்டா யார பேர் இல்லை நமக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும். அப்புறம் திரும்ப ஒரு வசனம் பாருங்க. ரோமியோ 6 அதிகாரம் 23 வசனம். ரோமர் 6 அதிகாரம் 23 வசனம். பாவத்தில்
பலன் மரணம். ஆ. தேவனுடைய பாப்பத்தை சம்பளம் மரணம். கிருபை வரமே நம்முடைய தேவ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவனம் இருக்கு. பாப்பத்தை சம்பளம் மரணம் ரோமர் 3 அதிகாரம் 23 சொன்னாரு. நாங்கள் எல்லாருக்கும் ಪಾಪಿ ಬಡ ಪಾಪಿಗೂ ರಕ್ಷಿಪಕ್ಕಾಗಿ அது வழி இல்லை. ஆனால் ஒரு இப்படி ரட்சிப்போம். அதுக்காக ஒரு ஆண்டவரே சொந்தம் இயேசு பேரை வந்துருச்சு. நமக்கு இப்போ பாப்பத்தை சம்பளம் மரணம் பட் இப்போ இல்லை. இப்போ இயேசு கிறிஸ்ட இயேசு ஆண்டவரே பாக்கத்திலே இருக்குன்னா நமக்கு இப்போ நித்திய ஜீவனம் ரட்சிப்பை கொடுக்கும். இப்போ ரட்சி போயிடுச்சு. நாங்களெல்லாம் ஆண்டவரை பிள்ளைகள் ஆயிடுச்சு. அது இப்போ ரட்சி போயிடுச்சு. அப்புறம் எல்லாருக்கும் பரலோகத்துக்கு போக முடியும். பரலோகத்துக்கு போக முடியும்னா இயேசுதான் வழி. அப்புறம் திரும்ப ஒரு வசனம் ரீடிங் அப்புறம் நாங்களும் ப்ரேயர் பண்ணி போகணும். யோனான் 1 அதிகாரம் 12 வசனம். யோனான் 1 அதிகாரம் 12 வசனம். 1 அதிகாரம் 12 வசனம். யோனான் மாத்யூ மார்க் லூக் ஜான் 4th புக் 4. அவருடைய நாமத்தின் மேல் அவரை ஏற்றுக்கொண்டவர். அவர் எத்தனை பேர் ஏற்றுக்கொண்ட? அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளபடி அவர்களுக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்.